தனுசு ராசி நேயர்களே, மே மாத பலன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் இதுவரை சனி 4ல் இருந்தார், செவ்வாய் 4ல் இருந்தார். மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பயிற்சியாகி 5ஆம் இடம் போறாரு. அங்கே ஏற்கனவே சூரியன் இருக்காரு, சூரியன் செவ்வாய் புதனும் இருக்காரு. தனுசு ராசிக்கு எல்லாமே 4ஆம் இடத்துல இருக்கும்போது வீடு வண்டி வசதி வாகனம் எல்லாமே சிறப்பாக இருந்திருக்கும். இப்போ 5ஆம் இடம் வருவதும் அவருக்கு எல்லாமே சிறப்பாக தான் அமோகமாக தான் இருக்கும். பயப்படவே வேண்டாம். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல குரு இருக்காரு. இந்த மாத கடைசியில் அவர் நகர்ந்துடுவார். குரு நகர்ந்துட்டு 8ஆம் இடம் போவார். அப்போ குரு 8ஆம் இடம் போகும்போது தனுசு ராசிக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா அவர் தனுசு ராசிக்கு அவருடைய வீடு, அவர் இருக்கிற வீடு ஆட்சி வீடு அதுதான். அதனால தனுசு ராசி நேயர்கள் பயப்பட வேண்டாம். எல்லாமே அவங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தனுசு ராசி நேயர்கள் சிறப்பாக இருப்பாங்க. இந்த மாதம் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு நல்லா அமையும். பூர்வீகம் அமையும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. வீடு வசதி வாய்ப்புகள்லாம் பெருகும். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் எல்லாமே சரியாக போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 21, 22. ஓகே, இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.